நந்தகுமார் சார், இப்போ என்னன்னா பொதுவாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா? இப்போ திமுக அலையன்ஸ் எப்படி இருக்கு, அதிமுக அலையன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத வெளியிலேருந்து அப்சர்வ் பண்ணுவாங்கல்ல. அதிமுக அலையன்ஸ் கிட்டத்தட்ட 4 முறை அவங்க பொதுக்கூட்டம் போட்டாங்க. அந்த டிப்பிக்கல் போஸ்ட் கொடுத்தாச்சு. எல்லாரும் வந்து ஒரே மேடையில் டிடிவி தினகரனும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் ஒரே மேடையில் நிற்பாங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஆனா திமுக இப்போ வரைக்கும் அது நடக்கல, இனிமேல் அது நடக்க போறதும் இல்லைங்கிறது இன்னைக்கு அபிஷியலாவே அவங்க சொல்லிட்டாங்க. இதை பார்க்கும்பொழுது திமுக தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான ஓட்டங்கள் இருக்கும்? அதாவது இப்ப பிடிக்காத பொண்ணு மாப்பிள்ளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி. இப்ப ஐயா குரலார் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்களுக்கு கடைசி நிமிடம், ஏன் இந்த நிமிடம் வரைக்குமே திமுக கூட கூட்டணியில் இருக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்காத ஒண்ணு. அவங்க வந்து தாவேகா கூட போகணும்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி, அட்லீஸ்ட் நம்ம அதை வச்சுனாச்சுக்கு ஒரு 28 சீட்டு கேட்டோம்னா இல்ல 30 சீட்டு கேட்டோம்னா இவங்க அப்படினாச்சுக்கு நமக்கு ஏதாவது வந்து ஒரு சரி அப்படிலாம் நாங்க கொடுக்க முடியாதுன்னு கீது நம்மளை கீது கழட்டி விடுவாங்க, நம்ம சந்தோஷமா போய் அங்க போய் ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஆனா இவங்க என்னென்ன மிரட்டுறாங்களோ அத்தனை உருட்டல் மிரட்டலுக்கும் பணிஞ்சு வந்துருச்சு திமுக. பீகாரினுடைய சட்டசபை தேர்தல் வந்த போது 18 சீட்டுக்குள்ளார நாங்க சுருட்டிடுவோம் இவங்கள, அதுக்கு மேலலாம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திமுகவை விஜய்ங்கிற ஒரு நபரை பயன்படுத்தி திமுகவினுடைய கண்ணுக்குள்ளார விரல விட்டு ஆட்டி அந்த தண்ணி காமிச்சாம்பா அப்படின்பாங்க பாருங்க, அந்த மாதிரி சும்மா சொல்லக்கூடாது. இந்த தடவை காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு தண்ணி காமிச்சு 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாங்க. சோ அதுல வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெருத்த ஏமாற்றம் என்னன்னா, அவங்களும் வந்து காங்கிரஸ் கீது போயிட்டா நம்ம என்ன பண்றதுங்கிற ஒரு படபடப்பு பதபதைப்புல அம்மையார் பிரேமலதா அவர்களை உள்ளார கூட்டிட்டு வந்து 2021 தேர்தல்ல வெறும் 2,157,000 வாக்கு 0.43% வாக்கு வாங்கின தேமுதிகக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு 10 சட்டசபை சீட்டை கொடுத்தாங்க. அவங்க ஜென்மத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் திமுகவை வந்து அது தீய சக்தி, அதை ஒழிக்கப்படணுங்கிறதுல பல நேர்காணல்கள்ல பல பிரச்சாரங்கள்ல வந்து அவர் பேசியிருக்காரு. அவர் 2011 கூட அதிமுக கூட கூட்டணிக்கு வந்தாரு, 16 கூட மக்கள் நல கூட்டணிக்கு போனாரே கூட திமுக கூட கூட்டணிக்கு போகவே இல்லை. அவருடைய முழு எண்ணப்பாடும் வந்து திமுகவை தோக்கடிக்கணுங்கிறதா ஆரம்பத்துல இருந்தாரு. இப்ப அதையே தான் வந்து பிரேமலதா அம்மையாரும் அதே குறிக்கோளோட தான் இருக்கிறாங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியில இல்ல, அதாவது விஜயகாந்த் அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு வெளியே இருந்து திமுகவை ஒழிக்கணும்னு பார்த்தாங்க. இப்ப அம்மையார் பிரேமலதா அவர்கள் வந்து ஐயா விஜயகாந்தனுடைய கனவை நிறைவேற்றத்துக்காக திமுக கூட்டணிக்குள்ளாரையே போய் திருப்புற பக்கம் பூரா கண்ணி வெடி வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க வடிவேலூர். அந்த மாதிரி ஐயா ஸ்டாலின் மேடையில உட்கார்ந்து இருக்கும் போதே என்னங்க பிரச்சனை, இங்க பெண்களுக்கு பாலியல் பிரச்சனை இருக்குது, போத கலாச்சாரம் இருக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாங்கிற அளவுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களே ஆடி போயிட்டாரு. இல்ல நந்தகுமார் சார் நிறைய ட்விட்டர் பார்த்திருப்பாரு போலயே, துரந்தர்னு சொல்லிட்டு இருக்காங்க தேமுதிகவை, திமுக கூட்டணிக்குள்ள போன துரந்தர்னு. அந்த மாதிரி எல்லாம் நீங்க அதை பார்த்து பேசுறீங்களோ? என்ன சார் இது கூட்டணி சார், அலையன்ஸ் அவங்க. நான் இந்த கருத்தை என்னைக்கு அம்மையார் பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னைக்கு சாயந்தரம் டிவி டிபேட்ல இருந்து இந்த கருத்தை சொல்லிட்டு ஆனா துரந்தர்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தல. ஆனா விஜயகாந்த் அவர்களுடைய ஏன்னா ஒரு கணவனுடைய கனவை நிறைவேற்றது தானே மனைவியினுடைய தலையாய கடமையா இருக்க முடியும். அப்ப அது வெளியே இருந்து நிறைவேற்றத்துக்கு சிரமம் இருக்கிறத விட நாங்க வந்து அங்கேயே உள்ளார போனோம்னா நம்மளுடைய காரியத்தை கனகச்சிதமா முடிச்சிடலாங்கிற மாதிரி அம்மையார் பிரேமலதா அங்க போயிருக்காங்களோங்கிறது நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அது பாத்தீங்கன்னா கூட்டணி உடன்படிக்கையில் அந்த சீட்டு வந்தது கூட இவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்திருந்த போது இதனால பாதிக்கப்பட்டவர்கள் யாரு? அத்தனை கூட்டணி கட்சிகளும் பாதிக்கப்பட்டாங்க. அண்ணன் வேல்முருகன் வந்து துண்ட உதறி தோல்ல போட்டு போயிட்டார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயா கமலஹாசன் அவர்கள் வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயா வேலை பார்த்து கொடுக்குறேங்க அப்படிங்கிற விரக்திக்கு போயிட்டாரு. பேட்டி கொடுக்கும்போது கூட என்ன சொல்றாரு அவரு, மியூசிக் மட்டும் கொஞ்சம் பார்த்து பேக்ரவுண்ட் மியூசிக் போடுங்க, கொஞ்சம் சேடான மியூசிக் போடுங்கன்னா நான் அழுகிறது தெரிஞ்சிடும், கொஞ்சம் சந்தோஷமான மியூசிக்க பேக்ரவுண்ட்ல போடுங்கன்றாரு. மதிமுக இருந்து வந்தவர் பேசுறது என்ன சொல்றாரு, நாங்க வெளியே சிரிச்சிட்டு இருக்கிறோம் ஆனா உள்ளாரதான் எங்களுக்கு ரத்த காயமாய் நிறைய உள்ளார கதறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. சிபிஐ ஒரு பக்கம், சிபிஎம் ஒரு பக்கம், விடுதலை சிறுத்தைகள், அதாவது ஒரு படத்துலதான் வந்து வடிவேல் அவர்கள் வந்து ரொம்ப சோகமா இருப்பாரு, என்னப்பா அழுகலையான ஒண்ணு இல்ல நான் ஆள் போட்டு அழுதுட்டு இருக்கேன் பாரு, வெளியே ஒருத்தர் வடிவேலுக்காக அழுதுகிட்டு இருப்பார். அந்த மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சிக்காரங்க பூரா
ஆள் போட்டு அழுதுகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா அம்மையார் பிரேமலதா அவர்கள் உள்ளார போனனால. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், இப்ப கூட சமீபமா அம்மையார் பிரேமலதா பேசும்போது விஜய விமர்சிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க வந்து மக்களுக்காக களத்துல நிக்கிறவங்க தான் வந்து இதுக்கெல்லாம் ஆசைப்படணும் அப்படின்றாங்க. என்னுடைய கேள்வி பல தடவை நான் கேட்டிருக்கிறேன். இந்த கடந்த 5 வருஷத்துல தேமுதிக அம்மையார் பிரேமலதா அவர்கள் எத்தனை களத்துக்கு வந்து மக்கள் நலனுக்காக போராடி இருக்காங்க? இந்த வார்த்தையை இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை பார்த்து சொல்றதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? அப்போ அந்த கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் என்ன சொன்னாங்க, சரித்திரத்திலேயே நாங்க 6 சீட்டுக்கு கையெழுத்து போட்டதில்லை. போன தடவை 2021 சொன்ன டைலாக், சரித்திரத்திலேயே கையெழுத்து போட்டதுல நாங்க இந்த தடவை 10 சீட்டு வாங்கியே தீர்வோம்னாங்க. கடைசீட்ல வந்து புது வேர்ல்ட் ரெக்கார்டு இப்ப கிரியேட் பண்றாங்கன்பாங்க. அந்த மாதிரி இப்ப கம்யூனிஸ்டுகள் புது ரெக்கார்டு 5 கையெழுத்து போட்டு புது ரெக்கார்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. சரி, இப்ப நந்தகுமார் சார், இப்ப நீங்க சொன்ன எல்லா கட்சிகளும் மேடையில ஒரே மேடையில ஏறுறாங்க, வராங்க, இருக்காங்க, பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா இதுல வராதது முதல்ல சீட்டு வாங்கி கன்ஃபார்ம் பண்ண காங்கிரஸ் தான், ராகுல் காந்தி தான். ராகுல் காந்திங்கிற அவ்வளவு பெரிய இமேஜ் இங்க இல்லாம போனது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம்? அவங்களுடைய சில பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கும்போது அந்த கை சின்னமே அந்த பேக்ரவுண்ட்ல எல்லாம் இருக்கிறதா அப்படிங்கிறது சந்தேகம் வருது. அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் தங்களோட இல்லைன்னா சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கி அவங்க அறுவடை பண்றதே காங்கிரஸினுடைய பேனரை காமிச்சுதான் சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கியை திமுக அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் அவங்க போலாமா வைக்கலாமாங்கிறத முடிவு பண்ணி கடைசியில காங்கிரஸ் இல்லைன்னா நம்மளுடைய தோல்வி வந்து ஊர்ஜிதம் ஆயிடுங்கிறது அவங்களுக்கு புலப்பட்டனால அவங்களையும் இழுத்து பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனா ராகுல் காந்தி அவர்களுக்கு இதுல துளி சம்மதம் இல்லை. நீங்க ஒண்ணு இல்ல, அவர் வந்து போன தடவை இங்க கோயம்புத்தூர் நினைக்கிற வந்த போது ரோட்ல அந்த டிவைடர் எல்லாம் எட்டு குதிச்சு போய் ஸ்வீட் கடைக்கு போய் அண்ணனுக்கு அல்வா வாங்கிட்டு போறேன்னு வாங்கினாரு. ஆனா இப்பதான் தெரியுது அவர் ஸ்வீட் என்ன ஸ்வீட் வாங்கி கொடுத்தாருன்னு தெரியல. கடைசியில் அல்வா தான் பரிமாறப்பட்டிருக்குது. அண்ணன் தம்பிக்கு கொடுத்த அல்வாவா இல்ல தம்பி அண்ணனுக்கு கொடுத்த அல்வாவாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு பரஸ்பர உறவுல இருந்தவங்க ஒரு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லும் போது கூட ஒரு டியர் பிரதர்ங்கிற வார்த்தை இல்ல. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஒரு பொது வழியிலயோ ஒரு ட்விட்டர்ல எங்கேயுமே திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைச்சிருக்கு, இந்த கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பொதுவெளியில திமுக கூட்டணி சார்ந்து ஒரு வார்த்தை ராகுல் காந்தி அவர்கள் வாயில இருந்தோ கையில எழுதுனதோ ஒரு இடத்துலயும் இல்லை. அப்போ முழுக்க இந்த இந்த கூட்டணியில இந்த தேர்தல் முடிகிற வரைக்குமே அவருக்கு உடன்பாடு இல்லை. இப்ப கூட அவர் வந்து பிரச்சாரம் பண்ண வர்றது யாருக்காகன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஏதோ ஒண்ணு நம்ம கட்சிக்காரங்களே போயிட்டாங்களே, நம்ம பிடிக்கலன்னா கூட நம்ம போய் ஆகணும், நம்ம ஒரு காங்கிரஸ் தலைவரா இருக்கணுமேங்கிறதுக்காக வராரு. நீங்க ஒண்ணு இல்ல, சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப பெண்ணாகரத்துல வேட்பாளர் யாரு உங்களுக்கு? GKM மணியினுடைய பையன் நிக்கிறாரு. அவரு காங்கிரஸ்க்கு என்னைக்கு வந்து சேர்ந்தாரு தெரியுங்களா? மார்ச் 26ஆம் தேதி தான் காங்கிரஸ்ல போய் சேர்றாரு. போன மாசம் 26ஆம் தேதியில, இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல, அவருக்கு காங்கிரஸ்ல சீட்டு. அப்ப ஐயா குரலாறு சொன்னாரு பாருங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் போய் அழுத்தம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பேரை மட்டும் அவரு விட்டுட்டாரு. ஐயா கார்கே சொன்னாரு, செல்வ பெருந்தகை அவர்களை சொன்னாரே ஒழிய ப. சிதம்பரம் ஐயாவை அவர் சொல்ல மறந்துட்டார். ஏன்னா அவருதான் இந்த டீலிங்க வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களோட போய் பேசி முடிச்சது. அப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் என்னமோ பண்ணுங்க, நீங்க பண்றதுக்கு நீங்க பண்ணிக்கீங்க, இது உங்களுடைய கடைசி தேர்தல். ஒரு வெறுப்பினுடைய உச்சத்துக்கு ராகுல் காந்திய போயிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு இதுதான் கடைசி தேர்தல். அப்ப இந்த தேர்தலில் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கீங்க, உங்களுடைய ஆட்சி காலம் இதோட முடியுது. இந்த 2026 தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம் தமிழக காங்கிரஸ்ல அந்த கமிட்டியில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அது வந்து உண்மையாலுமே ஜோதிமணி அவர்கள் இல்ல வந்து மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த மாதிரி வந்து திருச்சி வேலுசாமி அவர்கள் அந்த உண்மையான காங்கிரஸ்காரர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, காங்கிரஸ் வளர்ச்சிக்காக இருக்கணும்னு. அவங்க எல்லாம் சேர்த்து இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை வந்து ஒரு மறுசீரமைப்பு பண்றதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் கண்டிப்பா இது காங்கிரஸ் கட்சி தமிழக காங்கிரஸ் மறுசீரமைப்பு ஆக்கப்படுதா இல்ல தமிழக ஆட்சியே மறுசீரமைப்பு ஆக்கப்படுதாங்கிறதையும் இன்னும் விரிவாக பேசலாம். காங்கிரஸ் கட்சிக்காரரே வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட நிறைய கேள்விகளை வைக்கலாம்.
இப்ப நான் 2 பாயிண்ட் குயிக்கா ரொம்ப சுருக்கமா. திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் வந்து மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி சமாளிக்கிறதை விட அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளாரே இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி வந்து தலைவிரிச்சு ஆடுது. மத்த இடத்துல மக்கள்கள், அதாவது தொண்டர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், தலைவர்கள் சமாதானப்படுத்துவாங்க. ஆனா இங்க கட்சி தலைவர்கள் இடத்துலயே வந்து பெரிய பிணக்குகள் இருக்கிறதுனால அது வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஆன்டகனிஸ்டிக் அலையன்ஸா மாறிடுச்சு. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து திமுக வந்து இன்னைக்கு தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் சொல்றதெல்லாம் வந்து ஒரு பொய் பிரச்சாரம். அவரு வந்து இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு வெற்றி பெற்ற அவருடைய முழு வேலை என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டாந்து முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சுட்டு ஐயா ஸ்டாலின் ரிட்டையர் ஆகிறதுக்காக தான் இப்படி வந்து தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் சண்டைன்னு சொல்றாரு. ஆனா உண்மையான சண்டை இங்க என்னன்னாக்கா மன்னராட்சிக்கும் மக்களாட்சியா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழகத்துல சண்டையே ஒழிய தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் சண்டை. மக்களாட்சியா மன்னராட்சியாங்கிற சண்டை தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. நன்றி நன்றி நன்றி.